நெக்ஸ்ட்டு பா 19th ஒன்றுப்பா பாருங்கள் 7 relatives of a man comprises 4 ladies and 3 gentlemen. His wife also 7 relatives, 3 of them are ladies and 4 gentlemen. In how many ways and an invited dinner party of 3 ladies and 3 gentlemen, show that there are 3 of men's relative and 3 of the wife's relatives. அதாவது வந்து ஒரு ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சவங்க வந்து 7 ரிலேட்டிவ்ஸில் வந்து 4 லேடிஸும் 3 ஜென்டில்மேனும் இருக்காங்க. அதே மாதிரி ஒய்ஃபுக்கு தெரிஞ்சவங்க 7 ரிலேட்டிவ்ஸில் 3 லேடிஸு 4 ஜென்டில்மேன் இருக்காங்க. ஓகேவா? அவங்க வீட்டில் வந்து ஒரு டின்னர் பார்ட்டி வைக்கிறாங்க. அதில் வந்து 3 லேடிஸும் 3 ஜென்டில்மேனும் கலந்துக்கணும். ஓகேவா? அதில் வந்து 3 லேடிஸும் 3 ஜென்டில் ஈக்குவலாக கலந்துக்கணும். அதில் என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த ஹஸ்பண்டோட ரிலேட்டிவ் 3 மெம்பர்ஸும் அதில் யாருனாலும் வரலாம், ஜென்டில்மேனும் வரலாம், லேடிஸும் வரலாம். அது மாதிரி ஒய்ஃபோட ரிலேட்டிவ்ஸில் வந்து 3 மெம்பர்ஸும் கலந்துக்கணும். அது எப்படி கலந்துக்கலாம், எத்தனை வயசில் கலந்துக்கலாம்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஆமாம். அதாவது ஹஸ்பண்டுக்கு டோட்டலாக 7 ரிலேட்டிவ்ஸ், அதே மாதிரி ஒய்ஃபுக்கும் 7 ரிலேட்டிவ்ஸு. ஹஸ்பண்டோட 7 ரிலேட்டிவ்ஸில் வந்து 3 ஜென்டில்மேனு 4 லேடிஸு. ஒய்ஃபுக்கு வந்து அப்படியே மாற்றி 3 லேடிஸு 4 ஜென்டில்மேனு. டோட்டலாக டின்னர் பார்ட்டிக்கு 3 லேடிஸும் 3 ஜென்டில்மேனும் வரணும். அதில் வந்து ஹஸ்பண்ட் சார்பாக ஹஸ்பண்டோட சொந்தக்காரங்க 3 ரிலேட்டிவும், அதாவது ஹஸ்பண்டுக்குரிய 3 ரிலேட்டிவ்ஸும் ஒய்ஃபுக்குரிய 3 ரிலேட்டிவ்ஸும் வரணும். அது எந்தெந்த வேயில் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணலான்னு கேட்குறாங்க. ஓகேவா? பார்க்கலாமா? பாருங்கள், ஹஸ்பண்டு ஒய்ஃப்னு ஸ்பிட் பண்ணிக்கலாமா? ஹஸ்பண்டுக்கு ரிலேட்டிவ்ஸ் வந்து ஜென்டில்மேன் 3யும் லேடிஸ் 4ம். ஒய்ஃபுக்கு தெரிஞ்சவங்க ரிலேட்டிவ்ஸ் வந்து ஜென்டில்மேன் 4 லேடிஸ் 3. இப்போ வந்து என்ன செய்யணும்னா, ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சவங்க 3 மெம்பர்ஸ் வரணும், ஒய்ஃபுக்கு தெரிஞ்சவங்க 3 மெம்பர்ஸ் வரணும். அது லேடியாகவும் இருக்கலாம், ஜென்னாகவும் இருக்கலாம். ஆனால் டோட்டலாக 3 லேடிஸ் 3 ஜென்ட்ஸ் வரணும். அது கணக்கில் இருக்கணும். ஓகேவா? 3 லேடிஸ் 3 ஜென்ட்ஸு டோட்டலாக வரணும். எல்லாமே லேடிஸாகவும் எல்லாமே ஜென்ட்ஸாகவும் வரக்கூடாது. ஓகேவா? பாருங்கள், ஹஸ்பண்ட் வந்து 3 ஜென்டில்மேனு, லேடிஸ் யாரும் வராமல், ஒய்ஃப் வந்து ஜென்டில்மேனில் வந்து யாருமே வராமல் லேடிஸ் 3 வரலாமா? அது ஹஸ்பண்டுக்குரிய அந்த ரிலேட்டிவ்ஸில் ஜென்டில்மேன் 2ம் லேடிஸ் 1ம். அது மாதிரி ஒய்ஃபோட ரிலேட்டிவ்ஸில் ஜென்டில்மேன் 1ம் லேடிஸ் 2ம் வரலாமா? இப்போ ஆட் பண்ணி பார்த்தா 3 லேடிஸ் 3 ஜென்டில்மேன் வரணும். பாருங்கள், 2 + 1 3 வருதா? 1 + 2 3 வருது. அடுத்து ஹஸ்பண்டோட ரிலேட்டிவ்ஸில் 1 ஜென்டில்மேனும் 2 லேடிஸும், ஒய்ஃபோட ரிலேட்டிவ்ஸில் 2 ஜென்டில்மேனும் 1 லேடிஸ் வரலாமா? இந்த ஃபஸ்ட் ஒன் அப்படியே மாற்றி, ஹஸ்பண்டோட ரிலேட்டிவ்ஸில் ஜென்டில்மேனே வராமல் லேடிஸ் 3யும், ஒய்ஃபோட ரிலேட்டிவ்ஸில் ஜென்டில்மேன் 3 வந்து லேடிஸ் 0 வராமல் வரக்கலாமா? இதை தவிர வேறு ஏதாவது வே வருமானு பாருங்கள். வராது. ஓகேவா? அப்போ ரெக்யூர்ட் நம்பர் ஆஃப் வேஸ் பாருங்கள், 3C3 × 4C0 × 4C0 × 3C3 ப்ளஸ் 3C2 × 4C1 × 4C1 × 3C2. ஓகேவா? ப்ளஸ் 3C1 × 4C2 ப்ளஸ் 4C2 × 3C1. ஓகேவா? ப்ளஸ் 3C0 × 4C3 × 4C3. ஓகேவா? × 3C0. ஓகேவா? என்னோடய வேலையெல்லாம் அப்படி ஃபைன் பண்ணிக்கலாம். 3C3னா 3C0 1, 4C0னா 1, 4C0னா 1, 3C3னாலும் 3C0 தான் 1, 3C2 3C1 3, 4C1னா 4, 4C1னா 4, 3C2னா 3C1 ஸோ 3, 3C1 3, 4C2 6 வச்சுக்கோங்க. 4C2னா ஆன்சர் 6, 4C2னா ஆன்சர் 6, 3C1னா 3, 3C0னா 1, 4C3னா 4C1 4, 4C3னா 4C1 4, 3C0னா ஆன்சர் 1. எல்லாம் மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணால் அவ்வளோ வருது, 485 வருதுன்னு. ஓகே, நெக்ஸ்ட்டு. A fox contains 2 white balls, 3 black balls and 4 red balls. ஆமாம், அதாவது 3 கலர்ஸ் பால்ஸ் இருக்குது. 2 ஒயிட்டு, 3 பிளாக்கு, 4 ரெட்டு.
In how many ways can 3 balls be drawn from the box? It at least one black ball is to be included in the draw. அதாவது 2 ஒயிட்டு 3 பிளாக்கு 4 ரெட் பால் ஒரு பாத்திரத்தில் ஒரு பாக்ஸில் இருக்குது. அதிலேருந்து 3 பால்ஸ் எடுக்கணும். ஆனால் கண்டிப்பாக ஒரு ரெட் பாலாவது அட்லீஸ்ட் ஆமாம் குறைஞ்சது ஒரு ரெட் பாலாவது ஒரு பிளாக் பாலாவது இருக்கணும். குறைஞ்சது ஒரு பிளாக் 3 பால்ஸில் குறைஞ்சது ஒரு பிளாக் பாலாக தான் இருக்கணும். ஓகே, ஒயிட்டு 2 பிளாக் 3 ரெட்டு 4 ஓகே, 2 ஒயிட் பால் எடுத்து பிளாக் பால் 1 எடுத்து ரெட் எடுக்காமல் இருக்கலாமா? 1 ஒயிட் பால் 1 பிளாக் பால் 1 ரெட் பால் எடுக்கலாமா? ஆமாம், ஒயிட் பாலே எடுக்காமல் பிளாக் 1 ரெட் 2 எடுக்கலாமா? ஒயிட் 1 எடுத்து பிளாக் 2 எடுத்து ரெட்டே எடுக்காமல் இருக்கலாமா? ஒயிட்டே எடுக்காமல் 2 பிளாக் எடுத்து 1 ரெட் எடுக்கலாமா? ஒயிட்டே எடுக்காமல் 3 பிளாக் எடுத்து அது மாதிரி ரெட்டே எடுக்காமல் இருக்கலாமா? இத்தனை வயசு இருக்கா? ஸோ 2C2 இன்ட்டு 3C1 இன்ட்டு 4C நாட்டா ப்ளஸ் 2C1 இன்ட்டு 3C1 இன்ட்டு 4C1 ப்ளஸ் 2C நாட் இன்ட்டு 3C1 இன்ட்டு 4C2 ப்ளஸ் 2C1 இன்ட்டு 3C2 இன்ட்டு 4C நாட்டா ப்ளஸ் 2C நாட் இன்ட்டு 3C2 இன்ட்டு 4C1 ப்ளஸ் 2C நாட் இன்ட்டு 3C3 இன்ட்டு 4C நாட். இதனோட வேல்யூவெல்லாம் அப்படியே மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா அது ஆன்சர். ஓகேவா? எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். அவங்க வந்து டோட்டலாக 64 வருது. ஸோ 64 வேஸ் இருக்குது. ஓகேவா? அடுத்தபடியாக 21 பார்த்து பாருங்கள், ஈஸியாக தான் இருக்கும். அடுத்தபடியாக 22 பாருங்கள். How many triangles can be formed by joining 15 points on the plane in which no line joining any 3 points? அதாவதுப்பா ட்ரையாங்கில் 15 பாயிண்ட்ஸ் முதல்ல இருக்குது. ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணணும்னா உங்களுக்கு 3 பாயிண்ட்ஸ் வேணும். ஸோ 15 பாயிண்ட்ஸில் 3 பாயிண்ட்ஸ் தான் என்னது உங்களுக்கு ட்ரையாங்கிள் ஃபார்ம் முடியும். 15ல் 3, ஸோ 15C3. ஸோ 15 ஃபேக்டரோட போய் 12 ஃபேக்டர் இன்ட்டு 3 ஃபேக்டர். ஓகே, அதே ஃபார்ம்லாம் NCR = n ஃபேக்டரோட போய் n - r ஃபேக்டர் இன்ட்டு r ஃபேக்டர் போடிங்க. உங்களுக்கு வந்து ஆன்சர் வருது 455 ட்ரையாங்கிள்ஸ் நீங்கள் ஃபார்ம் பண்ணலாம். நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் = 455. 23rd. How many triangles can be formed by 15 points in which 7 of them lie on one line and the remaining 3 points 8 on the another parallel line? ஓகேவா? லைன் 1ல் 7 பாயிண்ட்ஸும் டோட்டலாக 15 பாயிண்ட்ஸில் லைன் 1 வந்து 7 பாயிண்ட்ஸும் லைன் 2ல் வந்து 8 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஓகேவா? நீங்கள் எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், டோட்டலாக ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணணும்னா 3 பாயிண்ட்ஸ் வேணும். லைன் 1ல் 1 பாயிண்ட் எடுத்து லைன் 2ல் 2 பாயிண்ட்ஸ் எடுக்கலாமா? இல்லை லைன் 1ல் 2 பாயிண்ட்ஸ் எடுத்து லைன் 2ல் 1 பாயிண்ட் எடுக்கலாமா? இப்போ பாருங்கள், ஒன்று வருதுக்கு 7C1 இன்ட்டு 8C2 ப்ளஸ் 7C2 இன்ட்டு 8C1. ஸோ 7C1 7, 8C2 8 ஃபேக்டரோட போய் 6 ஃபேக்டர் இன்ட்டு 2 ஃபேக்டரியல், 7C2 8C1 8. ஓகேவா? மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணுங்கள். 364 ட்ரையாங்கிள்ஸ் வருது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 24th. There are 11 points in a plane. 11 பாயிண்ட்ஸ் இருக்குண்ணே. No 3 of these lies in the same straight line except 4. ஆமாம், இதில் வந்து 4 பாயிண்ட்ஸ் மட்டும் சேம் ஸ்ட்ரெயிட் லைனில் no 3 of these lies in the same straight line except another 4 points. 4 பாயிண்ட்ஸ் மட்டும் ஸ்ட்ரெயிட் லைனில் இல்லை, வேறு which are collinear. Find the number of straight lines that can be obtained from the pairs of these points. ஆமாம், எத்தனை ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் ஃபார்ம் பண்ணணும்னு கேட்குறாங்க. அடுத்தபடியாக செகண்ட் ஒன் வந்து த நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் that can be formed for which the points are their vertices. சரி, அப்போது உங்களுக்கு வந்து லைன்ஸ்னு சொல்லும்போது 2 பாயிண்ட்ஸை ஃபார்ம் பண்ணால் தான் உங்களுக்கு என்னது 2 பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ணால் தான் லைன் கிடைக்கும். அப்படிதானே? ட்ரையாங்கிள்னால் 3 பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ணணும். ஸ்ட்ரெயிட் லைன்னா வந்து 2 பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ணணும். அப்போ ரெக்யூட் நம்பர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்னு சொல்லும்போது 11 பாயிண்ட்ஸில் 2 பாயிண்ட்ஸு. அதில் உங்களுக்கு வந்து அந்த எது நான் 4 பாயிண்ட்ஸ் வந்து எதில் இருக்குது? கொலினியரில் இருக்கிறனால அந்த 4C2 மைனஸ் பண்ணிக்கணும். அடுத்து அந்த கொலினியராக இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தானே. அப்போது அந்த ஒன்றை ஆட் பண்ணிக்கணும். 11 பாயிண்ட்ஸில் 2 பாயிண்ட்ஸ் எடுத்த லைன். அப்போ என்னது 11C2. அதில் 4 பாயிண்ட்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா நான் கொலினியராக இருக்குது.
அப்போது அந்த 4C2 மைனஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? அடுத்தபடியாக அந்த கொலினியருங்கிறது ஒரு லைன் தான், அந்த ஒன்றை ஆட் பண்ணிக்கணும். அப்போ 11C2 மைனஸ் 4C2 ப்ளஸ் 1. இதே இது ட்ரையாங்கிள்னு சொல்லும்போது 3 பாயிண்ட்ஸ் வரும். அப்போ 11ல் 3 பாயிண்ட்ஸ் எடுத்து ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுறீங்க. அப்போ 11C3. அதில் கொலினியரில் நீங்கள் வந்து என்ன செய்ய முடியாதுன்னா ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ 4C3. ஓகேவா? அப்போ 11C3லேருந்து 4C3 மைனஸ் பண்ணிடணும். 11C3 மைனஸ் 4C3. ஓகேவா? அப்படி பண்ணி இங்கே 50 வருது. நம்பர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் வந்து 50. நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் வந்து எவ்வளோ வருது? 161 வருது. ஓகேவா? அடுத்து 25th இந்த எக்ஸசைஸில் லாஸ்ட்டு சம் பாருங்க. A polygon has 90 diagonals. ஒரு பாலிகான் எத்தனை டைகனல்ஸ் இருக்குது? 90 டைகனல்ஸ் இருக்குது. ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் இட் சைட்ஸ். பாலிகானோட நம்பர் ஆஃப் டைகனல்ஸுக்கு ஃபார்முலா வந்து n × n-3/2. இதில் என்னங்கிறது என்னென்னா நம்பர் ஆஃப் சைட்ஸு, நம்பர் ஆஃப் சைட்ஸ் ஆஃப் ஏ பாலிகான்ஸ். n வந்து நம்பர் ஆஃப் சைட்ஸ் ஆஃப் த பாலிகான்ஸ் வச்சுட்டிங்க அப்படின்னா ஒரு பாலிகானுடைய நம்பர் ஆஃப் டயகனல்ஸ் ஃபார்முலா என்னென்னா n × n-3/2. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ n × n-3/2 வந்து 19 கொடுத்துருக்காங்க. 2 கொண்டு கிராஸ் பண்ணால் 180. அப்போ n² - 3n இஸ் ஈக்குவல் டு 180. 180 தான் மைனஸ் ஆயிரும். அப்போ n² - 3n மைனஸ் 180 இஸ் ஈக்குவல் டு 0. இதை வந்து நீங்கள் ஃபேக்டரைஸ் பண்ணுங்கள். திஸ் இஸ் குவாட்ரடிக் ஈக்குவேஷன் இன் n. மல்டிப்ளை பண்ணால் -180, ஆட் பண்ணால் -3. நம்பர் வந்து -15 + 12. அப்போ n = 15, n = -12. நம்பர் ஆஃப் சைட்ஸ் இஸ் நான் நெகட்டிவ். அப்போ n = -20 இஸ் நாட் பாசிபிள். அப்போ பாசிட்டிவ் வந்து 15 மட்டும்தான். அப்போ அந்த என்னது பாலிகானோட நம்பர் ஆஃப் சைட்ஸ் வந்து என்னது 15. ஓகேவா? பார்த்துக்கோங்க. ரிமைனிங் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் சம் தான். எக்ஸாம்பிள் 4.44லேருந்து 4.60 வரைக்கும் இருக்குது. ஓகேவா? 4.5, 4.6, 4.7, 4.8, 4.9, 4.50, 5.1, 5.2, 5.3, 5.4, 5.5, 5.6, 5.7, 5.8, 4.59, 4.60. ஆமாம், இவ்வளோ எக்ஸாம்பிள் சம் இருக்குது. ஓகேவா? ஒரு 15 எக்ஸாம்பிள் சம் இருக்குவா. இந்த எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாமே வந்து நம்ம எக்ஸசைஸில் பார்த்துருக்கோம்ல, அதே மாடல் சம் தான், எதுவுமே மாறாது. எல்லா சம்முமே, அதாவது எக்ஸசைஸில் உள்ள எக்ஸாம்பிள் உள்ள சம்ஸ் எல்லாமே நம்ம எக்ஸசைஸில் பார்த்தா அதே மாடல் சம் தான் இருக்கும். ஓகேவா? அந்த மாடலில் நீட்டாக இது எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணியிருக்குவா. அதெல்லாம் பாருங்கள், எடுத்து பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது வந்து இந்த ஒர்க் அவுட் பண்ணதில் உங்களுக்கு எதாவது டவுட்னா கேட்டுக்கோங்க. ஓகேவா? ஆமாம், எல்லா சம்முக்குமே உங்களுக்கு ஆன்சர் நீட்டாக இருக்குது. இந்த எக்ஸாம்பிள் சம்ஸில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கேட்டுக்கோங்க. சொல்ல புரியுதா? தேங்க்யூ.